ஹலோ வியூவர்ஸ், நான் வந்து இப்போ வெத்தலை தீபம் ஏற்ற போகிறேன். வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பித்தளை தட்டு தான் எடுக்கணும். எவர் சில்வர் தட்டு, ஸ்டீல் பாத்திரம் எதுவும் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து நல்ல வெத்தலையாக எடுத்துக்க போகிறேன். இது வந்து நல்ல வெத்தலையாக இருக்கணும், அழுகாத வெத்தலையாக இருக்கணும், ஓட்டை விழாத வெத்தலையாக இருக்கணும். இந்த மாதிரி நான் வந்து 6 வெத்தலை எடுத்துக்க போகிறேன். இது வந்து நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி நான் 6 வெத்தலை எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அந்த காம்பு கிள்ளிக்க போகிறேன். இந்த மாதிரி 6 வெத்தலை. இப்போ எது எது நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து காம்பும். இது நல்லா இல்லை, இது கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அழுகுன மாதிரி, அதனால் இது வேண்டாம். இப்போ இந்த மாதிரி இதுவும் கொஞ்சம் பிஞ்சு போன மாதிரி இருக்குது, அதனால் வேண்டாம். இதுவும் நல்லா இல்லை. இந்த மாதிரி நம்ம பார்த்து ஒரு 6 வெத்தலை எடுத்துக்கிடணும். 6 வெத்தலை நம்ம வந்து நுனியையும் டாப் பாட்டம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ 3 ஆச்சு. அடுத்தது 4. இது கொஞ்சம் பிஞ்சு இருக்குது, வேண்டாம். இப்போ 5. இப்போ இந்த காம்பை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ 6 வெத்தலை எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது, அதனால் வேண்டாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அகலில் இந்த நம்ம பிச்சு போட்டு பார்த்தீங்களா 6 காம்பு, அந்த 6 காம்பையும் நான் வந்து விளக்குலேயே போட்டுக்க போகிறேன். நான் விளக்கு ஏற்ற போகிறேன் பார்த்தீங்களா, அதிலே போட்டுக்கிட்டேங்க. போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். இந்த எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், வேறு எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தான் நம்ம இப்போ விளக்கேற்றணும். இப்போ நான் வந்து வெத்தலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்க போகிறேன். நம்ம எப்பவுமே வெத்தலையை வந்து வெறுமனே வைக்கக்கூடாதுல்ல, என்ன தான்னாலும் சாமிக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும்ல. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த தட்டுக்கு முதல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த 4 பக்கமாக வைக்கலாம். நான் தட்டுக்கு வெத்தலை மஞ்சள் வச்சிட்டேன். அந்த மாதிரி வெத்தலைக்கும் மஞ்சள், இந்த நுனியும் இந்த காம்பு பகுதியும் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம முருகருக்கு வெத்தலை தீபம் போட்டால் நம்ம நினைத்த காரியம் நடக்கும்ட்டு இப்போதைக்கு இப்போ தான் எல்லோரும் சொல்கிறாங்க, அந்த மாதிரி வெத்தலை தீபம் போட்டால் நல்லதுன்ட்டு. அதனால் நாங்களும் சரி வெத்தலை தீபம் போடலாமேன்ட்டு போடுறோம். அடுத்தது வந்து குங்குமம். இப்போ இந்த மாதிரி அழகாக குங்குமத்தை வச்சுக்கிறேன். இப்போ காம்பு பகுதி உள்பக்கமும், வால் பகுதி வெளிப்பக்கமும் இருக்கணும். இந்த மாதிரி நான் வந்து 6 வெத்தலையை வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிப்போம். நான் இப்போ இந்த மாதிரி 6 வெத்தலையும் வச்சுக்கிட்டேன். இந்த விளக்குக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுப்போம். விளக்கை நம்ம சும்மா விடக்கூடாது, மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ இதை நான் சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ஓம், இப்போ வந்து வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்கு வந்து இந்த நம்ம ஓம் அந்த வேல் வச்சு தான் வெத்தலை தீபம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து வேல் வச்சிடல, அதுக்கு பதில் ஓம் என்ற வேலுடன் கூடிய பொருளை வச்சுருக்கேன். அதை நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு முருகர் சிலை இருக்குது, குட்டியான முருகர் சிலை. அதுக்கும் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன்.
எப்பவுமே விளக்கெண்ணெயில் வந்து தீபம் ஏற்றுறது வந்து வெத்தலை தீபம் ஏற்றுறது வந்து நல்லெண்ணெயில் தான் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் இதையும் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இதை இப்படியே விட்டுறக்கூடாது, இதுக்கு பூ வச்சா நல்லாயிருக்கும். இப்போ திரி வந்து எப்பவுமே நம்ம புது திரி தான் போடணும், பழைய திரி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த விளக்குக்கு திரி போட்டுக்கிடலாம். வெத்தலை தீபம் ஏற்றுவது எப்படின்ட்டு ஒரு தீபம் ஏற்றிடலாம். இப்போவே தீபம் ஏற்ற வேண்டியது தான். வெத்தலை தீபம் ஏற்றியாச்சு. இதை பாருங்கள். இப்போ 6 வெத்தலை வச்சு முருகர் அதோட வேல் மட்டும் வைக்க சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஓம் என்ற வேலோடு வச்சுருக்கோம். அடுத்தது முருகர். இதை வெத்தலை தீபம். இப்படி தான் வெத்தலை தீபம் ஏற்றணும். இப்போ இதுக்கு தீபாராதனை பண்ணணும். அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து, மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. உடலெங்கு தள்ளாட உயிரெங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உன்னை பார்க்கும் ஆசைதானும் முருகா. கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டுவாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா. வருவாய் வருவாய் முருகா, என்னோடு